ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஜூன் 26, 2025. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். உணவு ஜீரணமாவதால் சக்தி கிடைப்பதைப் போல, உடல் பயிற்சி செய்வதால் ஆரோக்கியம் மேம்படுவதைப் போல, தான் படித்ததை ஒருவர் கடைபிடிப்பதால் தான் வலிமை கிடைக்கிறது. தியாகராஜ சுவாமிகள் எறும்புக்குள்ளும் பிரபஞ்சத்திற்குள்ளும் இருந்து இயக்கும் சக்தி இறைவனே என்று பாடினார். இதை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டாலும் எறும்பு கடிக்கும் போது அந்த வடிவில் இறைவனை தொடர்பு கொண்டதாக நீங்கள் உணர்வதில்லை அல்லவா? எனவே பெரும் உண்மைகளை உரக்கச் சொல்லாதீர்கள். மாறாக நீங்கள் அவற்றை மதிப்பதையும் அவற்றால் நீங்கள் வழிநடத்தப்படுகிறீர்கள் என்பதையும் உங்கள் நடத்தையின் மூலம் எடுத்து காட்டுங்கள். குறைந்தபட்சம் இதில் மட்டுமாவது கவனமாக இருங்கள். 1. நீங்கள் மற்றவர்களை குற்றஞ்சாட்டும் அந்த தவறுகளை நீங்களே செய்யாதீர்கள். 2. நீங்களே அடைய விரும்பாத தரத்தை மற்றவர்கள் அடைய வேண்டுமென வற்புறுத்தாதீர்கள். இந்த 2 கோட்பாடுகளின்படி நீங்கள் வாழ்ந்தால், ஒரு விக்கிரகத்தின் முன் தலைவணங்காவிட்டாலும், கோயில் சடங்குகள் வழிபாடுகளில் கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட நீங்கள் இறைவனின் அருளை பெறலாம். தெய்வீக அருளுரை, மார்ச் 24, 1958. நல்ல விஷயங்களை நீங்கள் அறிந்த பிறகும் கடைபிடிக்கவில்லை என்றால் அவை பயனற்று போய்விடும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.